டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட ஒரு ரீசனிங் சம் தான் பார்க்க போகிறோம். இது தமிழில் வாசிக்கும்போது பாருங்கள், மேற்குறிப்பிட்ட தொடரில் குறியீடுக்கு முன்னரும் அடுத்ததாக எண்ணும் இருக்குமாறு எத்தனை மெய்யெழுத்துக்கள் உள்ளன? மெய்யெழுத்துக்கள்னால் கன்சோனன்ட்ஸ், ஓகேவா? அதாவது குறியீடுக்கு முன்னரும் அடுத்ததாக எண்ணுங்கிறது உங்களுக்கு வந்து குழப்பம், இது சரியாக தெளிவாக கொடுக்கல. இங்கிலீஷில் வாசிங்க, இமீடியட்லி ப்ரிசிடட் பை எ சிம்பிள் அப்படின்னா என்னது? இமீடியட்டாக அதுக்கு முன்னாடி ஒரு குறியீடு இருக்கணும், ஓகேவா? அடுத்து இமீடியட்லி ஃபாலோட் பை எ நம்பர், அப்போ என்னது? இமீடியட்டாக அதுக்கு அடுத்தால ஒரு நம்பர் இருக்கணும். எதுக்கு அடுத்தால? மெய்யெழுத்துக்கள்லாம் இங்கிலீஷில் கன்சோனன்ட்ஸ், ஓகேவா? அப்போ வவ்வல்ஸ்னால் AEIOU, அது தவிர்த்து மற்ற எல்லாமே கன்சோனன்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்து சிம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி தானே? அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சிம்பிள் இருக்குது? பெர்சன்டேஜ் இருக்குது. அப்போ பெர்சன்டேஜுக்கு அடுத்தால K இருக்குது, அது ஒரு கன்சோனன்ட், அடுத்து நம்பர் இருக்குது, அப்போ இது ஓகே, ஓகேவா? அடுத்து ஹேஷ் சிம்பிள் இருக்குது, அதுக்கு அடுத்து ஒரு A இருக்குது, அது வவ்வல்ஸ், அப்போ இது வராது. அடுத்து டாலர் சிம்பிள் இருக்குது, அதுக்கு அடுத்து K இருக்குது, M இருக்குது, நம்பர் இல்லை, அப்போ இதுவும் வராது. அடுத்து அட்டு சிம்பிள் N4 இருக்குது, அப்போ இது ஓகே வந்துடும், ஓகேவா? அடுத்து C சிம்பிள் இருக்குது, அதுக்கடுத்து T இருக்குது, அடுத்து ஸ்டார் இருக்குது, நம்பர் வரல, அப்போ இது வராது. அப்புறம் ஸ்டார் இருந்துச்சு, 7 இருக்குது, அப்போ நம்பர் வந்திருக்கு, சிம்பிள் கன்சோனன்ட் வரல, அப்போ அதுவும் வராது. அப்போ மொத்தம் இதில் 2 தான் வந்திருக்குன்னு பார்த்தோம், அப்படி தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.